ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டூர் பேர்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலில் இருக்கோம். அழகர் கோயிலேருந்து மேலே பழமுதிர்ச்சோலை நூபுரகங்கை பைக் ட்ரிப்பு போகிறோம். அந்த ட்ரிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதுதான். ஸோ இங்கேருந்து தான் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ரோடு இங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா கள்ளழக திருக்கோயில் சொல்லிட்டு மலைச்சாலை 3 கிலோமீட்டரும், ராக்காயம்மன் கோயில் வந்து 3.5 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹில்ஸ் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களாம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 15 ரூபா, காருக்கு 50 ரூபா, வேனுக்கு 100 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. பஸ்ஸுக்கு வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வந்து என்ட்ரி ஆக முடியும். இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கோயில் சார்பாக பஸ்ஸு விடுறாங்க. இந்த பஸ்ஸு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிறதுக்கு, அதாவது பழமுதிர்ச்சோலை வரைக்கும் தான் இந்த பஸ்ஸு அலௌடு. அது வரைக்கும் வந்து கீழே 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம மேலே போயிடணும். மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ வந்து அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நம்ம அங்கே ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். போக 10 ரூபா, வர்ற 10 ரூபா. ஸோ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலையே சார்ஜ் பண்ணிடுவாங்க போக வர்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே மட்டும் அப்படி இல்லை, போகிறதுக்கும் வர்றதுக்கும் தனித்தனியாக அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து தான் வந்து ஹில்ஸ் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏறுறோம். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பெண்டு வருது ரைட் சைடு. இந்த அழகர் கோயில் ரூட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய ஹில்ஸ் ரோடுலாம் கிடையாது. மொத்தத்துக்கே வந்து ஒரு 3.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோடு இருக்கும். இந்த ஸ்டார்டிங்லேயே குரங்கு பயலுக வந்துட்டாங்க. இவங்க இல்லைன்னா அழகர் கோயிலே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஏரியாவே. ஆக்சுவலாக அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் வரும். அவ்வளோதான் ஹில்ஸ் ரோடு இருக்கும். இப்போ வந்து ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து ரோடு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்டு, ரொம்ப ஏற்றமாக இருக்கிறது அதெல்லாம் அவ்வளோவா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பழமுதிர்ச்சோலை தாண்டி நூபுரங்கை போகிறதுக்கு ஒரு 200 மீட்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். அந்த கோயில் போகிற பஸ்ஸு வந்து பழமுதிர்ச்சோலைக்கு போகாது ஃப்ரெண்ட்ஸ். பழமுதிர்ச்சோலை வரைக்கும் தான் நிற்கும். அதுக்கடுத்து வந்து மேலே போகாது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் கேர்ள்ஸ் வந்து தனியாலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கேர்ள்ஸ் கேங் மாதிரி தனியாலாம் நடந்து வர்றாங்க. இதுக்கு முன்னால் அப்படி யாரும் வந்தது கிடையாது. ஃபேமிலியோடு வருவாங்க. அப்படி இல்லைன்னா தனியாக வந்தாங்கன்னா, குரூப்பாக வந்தாங்கன்னா பஸ்ஸில் அந்த மாதிரி தான் வருவாங்க. யாருமே வந்து இப்படி நடந்து வந்ததை நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் வந்து. ஸோ பழமுதிர்ச்சோலைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராக்காச்சி அம்மன் கோயில் இருக்கும். அந்த கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நூபுரங்கை தீர்த்தம்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தில் நம்ம குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வெளியே கேன் விற்பாங்க, தண்ணி கேனு. அதில் கூட அதை கேன் வாங்கிட்டு கூட நம்ம உள்ளே போய்ட்டு அந்த தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அந்த தண்ணி வந்து ரொம்ப ஸ்பெஷலான தண்ணி. எப்போவுமே அந்த தண்ணி வற்றவே வற்றாதுங்க. நீங்கள் வெயில் காலம், குளிர் காலம், மழை காலம் எப்போனாலும் சரி, எப்போவுமே 24/7 அந்த இடத்துல தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் சரி நீங்கள் இங்கே குளிக்கலாம், தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி மேலே வர முடியாதவங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோயில் பக்கத்தில் மேலேருந்து தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறாங்க, கீழே வருது. அங்கேருந்து கீழே வந்து குடமுடமாக தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க வண்டியில் வந்து, 2 வீலரில். அப்படி நிறைய பேர் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக நல்லாயிருக்கும். மூலிகை தண்ணி அது. இப்போ வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பி இருக்கும். இதுலேருந்து நடந்து வர பாதை கீழேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகர் கோயிலேருந்து காட்டு வழியாக நடந்து வர மாதிரி பாதை இருக்கும். ஸோ அது வந்து இந்த கம்பியோடு முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வரவங்களும் சரி, காட்டு பகுதியில் வந்து வரவங்களும் சரி, 2 பேரும் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகி எல்லாருமே வந்து ரோட்டு வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வருவாங்க. இப்போ வந்து நான் போகிற டைம் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன்றனால உங்களுக்கு வந்து வெயில் அவ்வளோவா தெரியாமல் இருக்குது. கேமராவில் பார்த்தாலே தெரியும். இது வந்து கொஞ்சம் கிளைமேட் எல்லாமே கொஞ்சம் சில்லாக சூப்பராக இருந்துச்சு. மழை வராமல் இருந்துச்சு, அதுதான் நமக்கு கொஞ்சம் நல்லது. ஏன்னா வந்து இந்த டயத்தில் வந்து ஐயப்பன் சீசன் டைம் வந்து எல்லாம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. நான் என்ட்ரி உள்ளே வர்றப்பே பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலில் சுற்றி கோட்டை வாசல் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமி, ஐயப்ப சாமி பக்தர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இடத்துலையே கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. ஸோ மழை வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். இன்றைக்கி மழை வராதது வந்து நமக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா வந்து கேமராவில் வந்து எனக்கு அந்த மழை வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கவர் பண்ணுற மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் என்கிட்ட இல்லை. நான் இப்போதைக்கு வச்சுருக்கிறது வந்து நார்மலான ஒரு கேமரா தான் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும். அங்கேயே ஒரு பாட்டும் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அஞ்சலை படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க உள்ளுக்குள்ளே. அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போய் குளிச்சுக்கிருந்தோம். பட் வந்து இப்போ அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க. ரொம்ப ரேரான பர்சன் தான் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு வர்றாங்க. மேக்ஸிமம் வந்து அங்கே நூபுரங்கை தீர்த்தத்தில் மட்டும்தான் குளிப்பாங்க. அதே மாதிரி இந்த அழகர் கோயில் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 108 தீர்த்தம் இருக்கான். நமக்கு தெரிஞ்சது வந்து 1 2 தான் தெரியும் நமக்கு. ஆனால் வந்து மொத்தம் வந்து 108 தீர்த்தம் இருக்கான். ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குது என்னன்னு யாருக்கு தெரியலை. ஸோ நம்ம வந்து இதுக்கு மட்டும்தான் போகிறோம். இது மட்டும்தான் நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து நம்ம இதை ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். ஆல்ரெடி நான் முன்னாடியே வர வேண்டியது, லாஸ்ட் விசிட் அழகர் கோயில் வர்றப்போ மேலே வர வேண்டியது. பட் என்னால் வர முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் ஈவினிங் டைம் ரொம்ப இருட்டிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நம்ம பழமுதிர்ச்சோலை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. இங்கேருந்தே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாரு. லெஃப்ட் சைடு ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஔவையாருக்கு வந்து முருகன்கிட்ட ஔவையார் வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு சொல்லி கேட்ட இடம் தான் இது. ஸோ அந்த இடம் தான் இப்போ பழமுதிர்ச்சோலை பக்கத்தில் தான் அந்த மரம் இருக்குது. இது எல்லாமே பார்க்கிங் ஏரியா. ஸோ இப்போ சீசன் டைம்னால ஃபுல்லாக வண்டி 2 சைடுமே வண்டி நிறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி இருக்காது. ஸோ ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா இந்த பழமுதிர்ச்சோலை மட்டும். ஸோ நம்ம இந்த பஸ்ஸு போகுது பார்த்திங்கன்னா நம்ம பழமுதிர்ச்சோலை பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து காரு பஸ் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கிங்க்கு வந்து எந்த அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நம்ம கீழே ஒரே அமௌண்ட்டு தான். ஸோ இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோயில் பஸ்ஸு நிற்கும். இப்போ நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு மேலே போயிட்டு குளிச்சுட்டு இங்கே சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிக்கெட் கலெக்ட் பண்ணி அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்தே பஸ்ஸில் போகலாம். இதுதான் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில். இதோட பஸ்ஸு ஸ்டாப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் பஸ்ஸு. இதுக்கடுத்து மேலே போகிறது காரு பஸ்ஸு வேணும் அது எல்லாமே போகலாம். கோயில் பஸ் மட்டும் பழமுதிர்ச்சோலையோடு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அங்கேருந்து வந்து கீழே ஒரு 200 மீட்டர் வந்து ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து நம்ம நூபுரங்கை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே நமக்கு வந்து கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது வந்து அவங்க வந்து சொந்த வீடு கட்டணும்னு நினச்சி வேண்டிக்கிட்டு இங்கே வந்து கல் அடுக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அது வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் இப்போ அழகர் கோயிலுக்கு அந்த மாதிரி எப்போவும் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அதை நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சொந்த வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குது, நான் வேண்டியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயே நீங்கள் வந்து கல் கட்டிட்டு கல்லை வச்சு அடுக்கி நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பழமுதிர்ச்சோலையிலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ரோட்டு வழியாக போகிறதில்ல, பக்கத்தில் தான். அதாவது இப்போ ஒரு 200 மீட்ரு தான். இப்போ இந்த வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்க்கிங். இதோட வந்து இப்போ இங்கே தான் கார் பார்க்கிங் இது கிடையாது, இன்னும் உள்ளே போகும். பட் வந்து கூட்டமாக இருக்கிறனால வந்து இங்கே பேரிகேடு போட்டு அடைச்சிட்டாங்க. 2 வீலர் மட்டும் உள்ளே போயிட்டு வரலாம். இப்போ வந்து நம்ம 2 வீலர் போகுது உள்ளே. ஸோ 2 வீலருக்கு மட்டும் அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க பார்க் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட வந்து இந்த ரோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நூபுரங்கை தொட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வழியாக தான் கோயிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.